இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இந்த உலகத்திலே காணப்படுற சில படிக்கட்டுகளை பத்தி. பட் இதெல்லாம் நார்மலான ஸ்டெப்ஸ் கிடையாது. இதை ஏறுறப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல உங்க லைஃபே என்ன ஆகுன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே ரிஸ்கியான அண்ட் டேஞ்சரஸான ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா காற்றோட வேகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். மழை பெஞ்சிருக்கிறதால ஸ்லிப்பரியா இருக்கும். அண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா நீங்க இமேஜின் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு பிளேஸ்ல தான் இந்த படிக்கட்டுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டாப் 4 படிக்கட்டுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஹுவாஷான்னு சொல்லக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள். இது சைனால இருக்குது. ஸோ இந்த ஹுவாஷான் மலை பாத்தீங்கன்னா சைனால உள்ள ரொம்பவுமே பழமையான ஒரு புனித மலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவோ மதத்தை சேர்ந்த சில துறவிகள் இந்த மலைக்கு வந்து தியானம் செய்யறதுக்காகவும் கோவில்களுக்கு போறதுக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளோ உறுதியான படிக்கட்டுகளோ எதுவுமே இல்லை. ஸோ அவங்க மலைகளோட விளிம்புகள்ல கற்களை வெட்டி சின்ன சின்ன பாதைகளை மட்டும் உருவாக்கி அதன் மூலம் தான் அந்த கோயிலுக்கு போய் வந்தாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போற பாதை ரொம்பவுமே கடினமா இருக்கிறதாலே அவங்களோட நம்பிக்கை இன்னுமே வலிமையாகிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படிக்கட்டுகள் ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். சில இடங்கள்ல படிக்கட்டு இல்லாம மரத்தால செய்யப்பட்ட ஒரு சின்ன பலகை மட்டும்தான் இருக்கும். படிக்கட்டோட பக்கத்துல ஆழமான ஒரு பள்ளம் இருக்குது. ஆயிரக்கணக்கான அடி ஆழம் இருக்கும். ஸோ பாதுகாப்புக்காக எந்த சுவருமே இல்லை. இரும்பு சங்கிலி மட்டும்தான் பிடிக்க இருக்குது. காற்று பலமா வீசுறதால கொஞ்சம் பேலன்ஸ் தவறினாலுமே உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய ஒரு படிக்கட்டா இது இருக்கு. அதுக்கப்புறமா மவுண்ட் ஹொரியூஜி படிக்கட்டுகள். இது ஜப்பான்ல இருக்குது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ஹொரியூஜின்னு சொல்லக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவுமே பழமையான புத்த கோவில்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புத்த துறவிகள் இந்த கோயிலுக்கு போக மலையிலே நடந்து தான் போனாங்க. ஸோ அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி பாதுகாப்பு வசதி இது எதுவுமே இருக்கல. அதனாலேயே இயற்கையான ஒரு மரத்தால தான் இந்த படிக்கட்டுகள் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ இந்த மரத்தால செய்யப்பட்ட படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையானது. சில இடங்கள்ல இது இப்போ பலவீனமா இருக்குன்னு சொல்றாங்க. மழை இல்லைன்னா பனி நேரத்துல முழுக்க முழுக்க வழுக்கும். அது மட்டும் இல்லாம மலை ஏறுற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செங்குத்தா தான் இருக்கும். நடுவுல ஓய்வெடுக்க கூட எந்த இடமுமே இல்லை. பாதுகாப்புக்காக எந்த சுவருமே இல்லை. கால் தவறினா நேரா கீழே விழக்கூடிய அபாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாம கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்டா தான் இருக்கும். ஆனா இந்த கோவிலுக்கு போற படிக்கட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரஸா இருக்குது. அதுக்கப்புறமா பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குகையோட படிக்கட்டுகள். இது மலேசியால இருக்குது. மலேசியால இருக்கக்கூடிய இந்த பட்டு குகைகள் பாத்தீங்கன்னா இந்த மதத்துக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு புனித இடமா இருக்குது. இந்த குகை கோவில் பாத்தீங்கன்னா முருகன்னு சொல்லக்கூடிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. 1890களில் பக்தர்கள் குகை கோயிலுக்கு ஈஸியா போகணும்னு சொல்லிதான் இந்த படிக்கட்டுகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. தைப்பூசம் நேரத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் கால செருப்பு கூட இல்லாம இந்த படிக்கட்டுகள்ல ஏறுவாங்களாம். ஸோ அவ்வளவு புனிதமான இடமா இது இருக்குது. மொத்தமா 272 படிக்கட்டுகள் இருக்கு. ஏறிக்கொண்டு இருக்கிறப்பவே உடல் சீக்கிரமே சோர்ந்து போகும். ஸோ திருவிழா நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலே இங்க நடக்கிறது ரொம்பவுமே ஆபத்துன்னு சொல்லலாம். குரங்குகள் நிறைய இருக்கும். உணவை பறிக்கும், சில நேரங்களை தாக்கவும் செய்யும். மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா படிக்கட்டுகள் எல்லாம் வழுக்க ஆரம்பிக்கும். உயரம் அதிகமா இருக்கும். உடல் சோர்வா இருக்கும். அதனாலே இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சர்னு சொல்லலாம். லாஸ்டா நிசென்பான் படிக்கட்டு பாதை. இது சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஸோ இந்த நிசென்பான் படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா மத சம்பந்தமான இடம் கிடையாது. இந்த படிக்கட்டுகள் முதல்ல ரயில் பாதையை பராமரிக்கத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. மலைக்கு மேல போகக்கூடிய ஒரு சின்ன ரயில் பாதை இருக்குது. ஸோ அந்த ரயிலை சரி பார்க்க பழுது பார்க்கறதுக்காக அங்க வேலை செய்யறவங்க இந்த படிக்கட்டுகளை பயன்படுத்தினாங்க. அப்புறமா கொஞ்ச காலம் போக போக இந்த படிக்கட்டுகள் எல்லாம் மக்களுக்கு இடையில ரொம்பவுமே பிரபலமாக தொடங்கிச்சு. ஏன் பிரபலம் ஆகிச்சுன்னா அட்வென்ச்சர் லவர்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச இடமா மாறுது. அது மட்டும் இல்லாம வருஷம் ஒரு முறை இந்த படிக்கட்டை ஏறுற போட்டிகள் எல்லாம் நடக்குது. நம்மள நாமளே சேலஞ்ச் பண்ண ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த படிக்கட்டு மாறுது. அதனாலே இது ஃபேமஸ் ஆகுது. ஆனாலுமே இந்த படிக்கட்டுகள் ரொம்பவுமே ஆபத்தானதும் கூட. மொத்தமா 11,674 படிக்கட்டுகள் இருக்கு. உலகத்திலே நீளமான படிக்கட்டு. மலை உயரம் ரொம்ப அதிகம். அதனாலே மூச்சு வாங்க கஷ்டமா இருக்கும். பனி குளிர்காலத்துல இந்த படிக்கட்டுகள் வழுக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் ரொம்பவுமே நேரா தான் இருக்கும். ஒரு முறை கால் தவறினா நிறுத்த முடியாத அளவுக்கு
ஆழமான ஒரு பள்ளத்துல போய் தான் விழ வேண்டியதா இருக்கும். ஸோ அதனாலே இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தா இருக்குது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க. இந்த 4 பிளேஸஸ்லயுமே எந்த பிளேஸுக்கு போக நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி, எந்த சேலஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த 4 டேஞ்சரஸான பிளேஸும் பார்த்தீங்கன்னா, நார்மலான டூரிசம் ஸ்பாட்ஸ் கிடையாது. ஸோ இது ஒவ்வொன்னுக்குமே ஹிஸ்ட்ரி இருக்கு, பர்ப்பஸ் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு டேஞ்சரும் இருக்குது. ஃபெய்த், கல்ச்சர், இன்ஜினியரிங் இது எல்லாமே மிக்ஸ் ஆன பிளேஸஸ் தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.